ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இங்கே பாருங்க, இயற்கை அப்படியே ரசிங்க. எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்க. இயற்கையை ரசிங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஃப்ரீயாக இருக்கிறவங்க மட்டும் இதை பாருங்கள். நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய பிரச்சனை, எல்லாருக்கும் லைஃப்பில் எல்லாமே இருக்கும். நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம லைஃப்பில் பிரச்சனையே இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பொதுவாக எல்லாருக்கும் சாமி கும்பிட்ணுன்னா மேபி எனக்குமே கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா சாமி கும்பிட்றதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு அனுபவம் வந்தால் தான் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். முதல்ல நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கணும். ஒரு செயல் நம்ம செய்யும்போது, ஒரு காரியம் நம்மளுக்கு நல்லதாக நடக்கும்போது, நல்லதாக நடக்கணும்னு வேண்டிட்டு முதல்ல நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கணும். அதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம முன்னோர்கள், அவங்களுக்கு முன்னோர்கள், பாட்டம் முப்பாட்டம் அந்த மாதிரி அவங்க வம்சா வழியாக வரது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம், ஒரு வண்டி வாங்க போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு கல்யாணம், முதல்ல நம்ம குலதெய்வத்தை மனசில் நினைக்கணும். அதுக்கப்புறம் சங்கடங்களெல்லாம் தீர்த்து வைக்கிறது யார்? சங்கடா சதுர்த்தி. சங்கடங்களுக்கு அதிபதி யார்? விநாயகர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கணும். விநாயகப்பா, என்னுடைய எல்லா பிரச்சனையும் நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியாது, எல்லா பிரச்சனையும் நீ தான் பொறுப்பு. அவங்கவுங்க அதுக்கப்புறம் இஷ்ட தேவதை யார் வேணால் கும்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பகவானை நான் பகவான் சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சாய் பகவான், அந்த மாதிரி சாய் பகவானை நல்லபடியாக வேண்டிங்கன்னா வேறு எந்த செயலுமே, எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணலாம். நான் பர்சனலாக உங்களுக்கு சொல்கிறது, எல்லாருமே முருகரை நல்லா வேண்டிக்கோங்க, முருகரை கும்பிடுங்க. இந்த உலகத்தில் இதை யார் ஒருத்தங்க உண்மையாக முருகரை நம்பி வேண்டி மனசார அவருக்கு இதுதான் அதுதான் செய்யணும்னு இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் கூட போதும். ஒருத்தர் யார் மனதார முருகா நீ தான் பார்த்துக்கணும், அது எப்பேற்பட்ட செயலாக இருந்தாலும் சரி, முருகர் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், நல்ல சாமி கும்பிடுங்க, நல்ல பலனை அடையுங்க. இந்த உலகத்தில் நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்மளுக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிக்காதவங்களே டேக் கேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயம் பார்த்து இருக்கணும். எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருங்க. நான் ஃபைனலாக சொல்கிற வேண்டுகோள், யாராக இருந்தாலும் முருகரை நல்லா வேண்டிக்கோங்க, முருகரை வேண்டுங்க. நல்ல பக்தியோடு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு உண்மையாக ஆத்மாத்மா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் முருகர்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை வைங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, முருகரை நினைங்க. கண்டிப்பாக அது 100% நடக்கும். நீங்கள் நடக்கலைன்னா என்னை கேளுங்க, நான் பொறுப்பு. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், ஹாப்பி ஈவினிங், பாய்.